இது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன கேட்குறாரு, நீ இன்னைக்கு கையெழுத்து போட்டு எனக்கும் உனக்கும் உள்ள உடன்படிக்கையை புதுப்பித்து நீ எனக்கென்று வாழ ஒற்றுக்கொள்வாயா? இட் இஸ் நாட் ஆஸ்கிங் யூ டு சைன் அப் ஃபார் ஆர்கனைசேஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். இது சர்ச்சுக்காகவோ இல்லை ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ கிடையாது. இது யாருக்கு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கென்று நான் அவருக்கென்று ஒப்பு கொடுத்து வாழக்கூடியவனா இருப்பேன் என்று சொல்லக்கூடியதா. அப்படி வரும்போது தேவனுடைய ஆலயத்தை நீங்க ஒதுக்கி வைத்து கவனிக்காம இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ஓய்வை கொடுத்து கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள நான் நேசிப்பேன், கர்த்தர் எதை பாதுகாக்கிறாரோ அதை நானும் பாதுகாப்பேன் என்று சொல்லக்கூடியதாய் நீங்க கர்த்தரோடு வாழ்வதற்கு கர்த்தர் அழைக்கிறார்.